அமித்ஷா வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது விஜய என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும்னு நினைக்கிறாரு. ஸோ அதுக்காக பலதரப்பட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. ஆல்மோஸ்ட் வந்து கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு வந்து அறிக்கை சிபிஐ வந்து சுப்ரீம் கோர்ட்ல தாக்கல் பண்ண போறாங்க. அதோட இறுதி கட்டத்தில் இருக்காங்க. விஜய் சங்கீதா ஒரு பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி டிசம்பர் மாசமே இவங்க வந்து செங்கல்பட்டு நீதிமன்றத்துல ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது இப்போ வந்து வெளியே வந்துருக்கு அப்படின்னா கண்டிப்பா யாராவது தூண்டுதல் இல்லாம இந்த பிரச்சனைகள் வெளியே வந்திருக்குமா அப்படின்னா திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து விசுவாசத்தின் மறுபக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. விசுவாசம்னா என்ன அப்படின்றதுக்கு உதாரணம் சொல்றாரு. ஸோ இதே ஓபிஎஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் மீது 2018ஆம் ஆண்டு கவர்னர் கிட்ட ஒரு பெரிய ரிப்போர்ட் ஒன்று பண்றாரு, ஊழல் பெருச்சாலைகள் அப்படின்னு. நகர்ல இருக்கிற ஜெயக்குமார் அப்புறமா அழகர் இவங்க 2 பேரையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கும்பல்ல வந்து பயங்கரமா ஆயுதங்களால வெற்றதா சொல்லப்படுது. அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் சந்தேகத்தின் அடிப்படையில் வந்து கைது செய்யறாங்க. அதுல ஒருத்தர் வந்து ஆகாஷ், இன்னொருத்தரையும் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பையனை போலீஸ் லாக்அப்ல இறந்துட்டதா சொல்லப்படுது. மாங்கனரியில வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 2ஆம் தேதி ஒரு டீ கடையில பேராம்பத்து கிராமத்தை சொன்ன ஒரு டீ கடையில உட்காந்து எல்லாம் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. டீ குடிக்கும் போது வந்து ஒரு 3 பைக்ல வந்து பாத்தீங்கன்னா 6ல இருந்து 9 பேர் வந்து தான் சொல்றாங்க. அவங்க வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா கண்மூடித்தனமா பெட்ரோல் குடி வீசுறது மட்டும் இல்லாம அறிவாலை வெட்டி கொடூரமா செயல்பட்டதுனால இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் இறந்துடுறாங்க. வணக்கம் HKS வாய்ஸ் நேயர்களே, இன்றைய கேள்விக்கு பதில் என்ன நிகழ்ச்சிக்காக உங்கள் அன்பு தொகுப்பாளர் பேசுகிறேன். சமூகத்தில் நடக்கும் பரபரப்பான நிகழ்வுகள் மற்றும் அனல் பறக்கும் அரசியல் மாற்றங்கள் குறித்து விவாதிக்க நம்மிடையே இன்று இணைந்திருக்கிறார் அரசியல் ஆய்வாளர் மற்றும் எக்ஸ்பர்ட் ஹரிகிருஷ்ணன் சார் அவர்கள். இன்றைய முக்கிய செய்திகளின் பின்னணியில் உள்ள மர்மங்கள் அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். அதுக்கு முன்னாடி மக்களாகிய நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சார், விஜயின் டிவிகே கட்சி என்டிஏ கூட்டணியோட இணைய போறதா சொல்றாங்களே, அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமா தகவல் இல்லை அப்படிதான் சொல்லணும். ஆனால் திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை. என்ன அப்படின்னா அமித்ஷா வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது விஜய என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும்னு நினைக்கிறாரு. சோ அதுக்காக பலதரப்பட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. ஏன்னா இந்த பக்கம் வந்து திமுக 21 கட்சியோட கூட்டணி அமைச்சு பலமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சோ இவங்களை எதிர்த்து அடிக்கணும் அப்படின்னா இந்த பக்கம் என்டிஏ கூட்டணி பலமா மாறணும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. சோ இதுல குறிப்பா வந்து தேமுதிக அந்த பக்கம் போனதுலதான் வந்து அமித்ஷா வந்து கொஞ்சம் அப்செட் அப்படின்னு சொன்னாங்க. சோ போயிட்டாங்க. இதுக்கப்புறமா என்ன பண்ண முடியும் அப்படின்றது அடுத்த கொஸ்டின்ன்றதுனாலதான் விஜய் எப்படியாவது இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா சோலோவா வின் பண்ணிடலாம், எந்தவித இடர்பாடுகளும் இல்லாம துண்டா அடிச்சிடலாம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அமித்ஷாவோட கணக்கு. சோ அவர் நினைக்கிறது கரெக்ட் தான். பட் விஜய் அப்படின்றது சொல்லணும்னா அவருமே பேசுறாங்க. சோ பல வகையில பேசப்படுது. அவரோட நெருங்கிய உறவினர்கள் மூலமாகவும் பேசப்படுறதா சொல்றாங்க. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா துணை முதல்வர் பவன் கல்யாணம் அவர் மூலியமாவும் காய் நகர்த்துறாங்க. அவருமே வந்து விஜய் கிட்ட பேசியிருக்காரு. அவருக்கு வர்றதுக்கு ஆசை இருக்கு. ஆனா ஏதோ ஒரு விஷயம் அவரை பயங்கரமா தடுக்கிறதா சொல்லப்படுது. அது யாரு, எதனால அவர் யோசிக்கிறாரு அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச தகவல் என்ன அப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் பிஜேபி என்னவே ஒரு மதவாத கட்சியா இங்க தமிழ்நாட்டுல வந்து முத்தரவை குத்திட்டாங்க. அதனாலதான் அவர் யோசிக்கிறதா சொல்றாங்க. அவரு கொள்கை ரீதியா வந்து பிஜேபியை எதிர்க்கிறதாவும் அரசியல் ரீதியா வந்து திமுகவை எதிர்க்கிறாரு. சோ இதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற பொசிஷனுக்கு வந்து விஜய் என்டிஏ கூட்டணியில இணைஞ்சானா ஈஸியா என்டிஏ கூட்டணி 200+ வெயிட் பண்ணிடுவாங்க. அதுல ஆப்போசிட்ல வந்து படு சேதாரமா ஆகுன்றதுல டவுட்டே இல்ல. ஆனா விஜய் வந்து 60 சீட்டு 40 சீட்டு சொல்றாங்க. சோ விஜய் அப்படி வர்ற மாதிரி இருந்தா எடப்பாடிக்கு வந்து சந்தோஷம் தான். ஏன்னா எடப்பாடி வந்து 40ல இருந்து 50 சீட்டு கொடுக்க தயாராகவே இருக்காரு. அதுவுமே இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜய் வருகைக்காக தான் என்டிஏ கூட்டணியில ஒன்னும் வந்து தொகுதி பங்கீடுகளை நடத்தாம அன்அபிஷியலா வந்து தொகுதி பங்கீடு வந்து நம்பர்ஸ் வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. ஒரு கால் விஜய் வந்துட்டா என்ன பண்றது அப்படின்றதுக்காக தான். பட் என்னோட இந்த இடத்துல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன நான் சொல்றேன் அப்படின்னா விஜய் வரும்போது வரட்டும். நீங்க வந்து உங்க தேர்தல் வேலையை ஆரம்பிங்க. நீங்க கூட்டணியை உங்க கட்சிகளுக்கு எல்லாம் பிரிச்சு கொடுங்க. ஸ்பீடா
கம்ப்ளீட்டா வேலையை பாருங்க. சோ அப்பதான் வந்து நீங்க வந்து தேர்தலில் வந்து ரேஸ் ரெடியா இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா நம்ம தோத்து போன குதிரையா தான் இருப்போம். அதனால இந்திய கூட்டணிக்கு நாம சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்க வேலையை ஆரம்பிச்சிருங்க. உங்க கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாம் தொகுதியை பிரிச்சு கொடுத்துருங்க. தேர்தல் வேலையை சீக்கிரமா ஆரம்பிச்சிருங்க. சார், அதனோட வெளிப்பாடு தான் விஜய் அவர்கள் வந்து டெல்லி சிபிஐ விசாரணைக்கு நாளை மார்ச் 10ஆம் தேதி வரை கூப்பிட்டுருக்காங்க, கரூர் சம்பவமா. சோ அதுக்கும் இதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல தொடர்பு இருக்கா இல்லையான்னு எல்லாமே தொடர்பு இருக்கதான் செய்யும். ஒருத்தரை வந்து ஏறி அடிச்சா மட்டும்தான் வேலை நடக்கும்னா பண்ணிதான் ஆவாங்க. சோ இது அரசியல்ல வந்து நீதி நேர்மை நியாயத்தை எதிர்பார்த்து உக்காந்துட்டு இருந்தோமா எதுவுமே நடக்காது. விஜயை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சிபிஐல ஜனவரி மாசம் 2 தடவை போயிட்டு வந்திருக்காரு. எதுக்காக அப்படின்னா கரூர் கூட்ட நெரிசல்ல 41 பேர் உயிரிழந்த விவகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் 2 டைம் போயிட்டு வந்தாங்க. இந்த மீன் டைம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து மார்ச் கடந்த 1.5 மாசமா கூப்பிடாத இருந்தவங்க சடனா இப்ப கூப்பிடுறாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு வந்து அறிக்கை சிபிஐ வந்து சுப்ரீம் கோர்ட்ல தாக்கல் பண்ண போறாங்க. அதோட இறுதி கட்டத்துல இருக்காங்க. சோ எப்படி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைக்கு சுப்ரீம் கோர்ட்ல வந்து ரிப்போர்ட் வந்து அவங்க சமர்ப்பிக்க போறாங்க. சோ அதுக்காக ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கலாம். ஏன் இருக்கக்கூடாது? அமித்ஷா வந்து விஜயை வந்து நெருக்கணும், என்டிஏக்குள்ள வரணும்னா வந்து வரலாமே. அதனால என்ன இருக்கு? ஏன்னா இங்க இந்த பக்கம் ஒரு கூட்டம் வந்து ஊரையே கொள்ளடிச்சிட்டு ஊரையே நாசம் பண்ணிட்டு இருக்கு தமிழ்நாட்டை. அப்போ கேட்டா மத சார்பற்ற ஜனநாயக கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்தி ஊரை ஒலையில போட்டு கொள்ளடிச்சிட்டு இருக்கு. இந்த கூட்டத்தை விரட்டுறதுக்கு நிச்சயமா விஜய் அவர்கள் வந்தாதான் வின் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சூழ்நிலைகள் இருக்குமே. ஆனால் அதுல தப்பே இல்லை விஜய் இப்படி வர்றதுக்கு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து இந்த 5 வருஷம் ஆட்சியில வந்து படு கேவலமா ஆட்சியை நடத்தினது மட்டும் இல்லாம இன்னைக்கு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் அளவுல நிறைய திட்டங்களை அறிவிச்சிட்டு இருக்காங்க. 5000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. சோ அப்ப இவர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டதா அப்படின்ற கொஸ்டின் தான் வந்து இந்த இடத்துல கேட்க முடியுது. இந்த 5000 கொடுத்துட்டு நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னா 5 வருஷமா நீங்க செய்த பாவத்துக்கு அப்ப நான் எங்களையும் துணைக்கு கூப்பிடுறீங்களான்ற மாதிரி தான் இருக்கு. அதாவது மக்களையும் துணைக்கு கூப்பிடுறீங்களா அப்படிதான் இருக்கு. சோ இன்னைக்கு இருக்கிற கூட்டணி கட்சிகள் வந்து அரசியல் எலெக்ஷன் நேரத்துல கூட்டணி வைக்கிறதுக்கு மட்டும்தான் கூட்டணி. மத்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து ஏற்படுது, மக்களுக்கு சரியான முறையில ஒரு திட்டமோ ஒரு செயல்பாடோ நடக்காம இருக்கு அப்படின்னா கூட்டணி கட்சிகள் நிச்சயமா குரல் கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற கூட்டணி கட்சிகள் வாய மூடி மௌனம் தான் காக்குறாங்க. சோ அப்படி இருக்கும்போது இவர்கள் செய்வது நியாயமா அப்படின்னா அவர்கள் செய்வது நியாயம்தான். இவர்கள் செய்வது நியாயம்னா அவர்கள் செய்வதும் நியாயம்தான். சோ எதுவாக இருந்தாலும் விஜய் அவர்கள் சிபிஐக்கு நாளைக்கு போக மாட்டாருன்னு தான் சொல்றாங்க. ரீசன் என்னன்னா இமிடியேட்டா அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டதுல எனக்கு நிறைய வந்து ப்ரோக்ராம் வச்சிருக்கிறதா சொல்றாராம். ஸோ குறைஞ்சது எனக்கு 10 நாள் அவகாசம் வேணும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் டைமை பொறுத்து தான் என்னால வர முடியும்னு சொல்லி அவர் ரிப்ளை கொடுத்ததா சொல்றாங்க. தெரியல அதை சிபிஐ அக்செப்ட் பண்ணிக்குதா இல்லையான்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். சார், அது மட்டும் இல்லாம இப்ப விஜயோட குடும்ப பிரச்சனை, சங்கீதா புதுசா டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு கேஸ் எடுத்திருக்காங்க. இதுக்கு பின்னாடி திமுக இருக்கா? விஜய் சங்கீதா பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா இருக்கிறதா சொல்றாங்க. குறைஞ்சது 5 வருடம் காலமாகவே 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரே வீட்டுல தனித்தனியா வாழ்றதாகவும், அதாவது விஜய் அவர்கள் கீழேயும் அவங்க மேல இருக்கிற மாதிரியும், அவங்க 2 பேருக்கு இடைப்பட்டதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேனேஜர் தான் எதுவாக இருந்தாலும் கம்யூனிகேஷன் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாருன்னு சொல்றாங்க. சோ எதுவாக இருந்தாலும் ஒரு தனிப்பட்ட மனிதனோட பிரச்சனையை வந்து நம்ம விவாதிக்கிறது மிகப்பெரிய தப்பு. இது அவங்களோட பர்சனல், அந்த பர்சனலுக்குள்ள நம்ம போக கூடாது. பட் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப விஜய் அவர்கள் புது வாழ்க்கையில வந்ததுனால இத பத்தி பேச வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுது. இருந்தாலும் நம்ம ரொம்ப விலாவரியா உள்ள போகாம நம்ம நீங்க கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிடலாம். விஜய் சங்கீதா ஒரு பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி டிசம்பர் மாசமே இவங்க வந்து செங்கல்பட்டு நீதிமன்றத்துல ஃபைல் பண்ணிருக்காங்க. அது இப்போ வந்து வெளியே வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா யாராவது தூண்டுதல் இல்லாம இந்த பிரச்சனைகள் வெளியே வந்திருக்குமா அப்படின்னா அது நம்மளே அது கேள்விக்கும் பதிலுமே சொல்லிக்கலாம். சந்தேகத்தை எழுப்பும் போது நிச்சயமா அதுதான் பதில். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இடைக்கால ஒரு பெட்டிஷனும் ஃபைல் பண்ணிருக்காங்க சங்கீதா. என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து சங்கீதாவை வந்து வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன்றாராம். சோ சங்கீதாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தமிழ்நாட்டுல அதாவது இந்தியாவிலையும் எங்கேயுமே அவங்களுக்கு தங்க இடம் இல்லை. அதனால எனக்கு விவகாரத்தை முடிகிற வரைக்கும் இந்த வீட்லயே தங்கணும் அப்படின்னு சொல்லி திருப்பி ஒரு அடிஷனல் பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட வழக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல்
20th அன்னைக்கு கோர்ட்ல வந்து ஆஜராகணும்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் அன்னைக்கு போக மாட்டாரு. அரசியல் பிரச்சாரத்துல இருப்பேன்னு சொல்லி அடுத்த வாய்தாக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி திமுக இருக்குன்னா ஏன் இருக்கக்கூடாதுன்னு தான் கேட்பேன் நான். மீண்டும் இது அரசியல். சோ இதுல வந்து ஜெயிக்கிறது மட்டும்தான் இங்க வேலை, தூக்குறதுக்கு வேலையே இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துல ஆங்கிள் மூவ் பண்ணுவாங்க. அதை அவங்க மூவ் பண்ணிருப்பாங்க. அதுல எனக்கு தெரிஞ்சு அவங்க ஸ்மார்ட்டா மூவ் பண்ணிட்டு இருக்காங்க டிஎம்கே, அதுல நோ டவுட். ஓகே சார், அரசியல் களத்துல பரம எதிரிகளாக பார்க்கப்பட்ட ஓபிஎஸ் மற்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருவரும் தற்போது ஒரே மேடையில இணைந்திருக்காங்க. இது சம்பந்தமாக மதுரையில் ஓபிஎஸ் மற்றும் அவரது கட்சியை சேர்ந்தவர்கள் இணைந்த விழா நடைபெற்றது. இதில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்தை பயங்கரமா புகழ்ந்தாராம். இதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து விசுவாசத்தின் மறுபக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. விசுவாசம்னா என்ன அப்படின்றதுக்கு உதாரணம் சொல்றாரு. சோ இதே ஓபிஎஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் மீது 2018ஆம் ஆண்டு கவர்னர் கிட்ட ஒரு பெரிய ரிப்போர்ட் ஒன்று பண்றாரு, ஊழல் பெருச்சாளிகள் அப்படின்னு. அந்த ஊழல்ல வந்து பெருச்சாளிகள் வந்து பாத்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் மீதும் அவர் குடும்பத்தினர் மீது என்ன சொல்றாருன்னா மணல் முறைகேடு, அது போக வந்து சேகர் டைரி அப்படின்றத டீட்டெயிலா எடுத்துட்டு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்து கம்ப்ளைண்டா கவர்னர் கிட்ட கொடுக்குறாரு. அதே நேரத்துல நான் ஆட்சிக்கு வந்தா இவருக்கு மீது நடவடிக்கை எடுப்புன்னு சொன்னாரு. இது வரைக்கும் அவர் எடுக்கல. அதே நேரத்துல இப்ப உத்தமராயிட்டாரா பன்னீர்செல்வம் தெரியல. ஏன் அப்படின்னா தாய் கழகத்துல வந்து இணைஞ்சிட்டாருன்னு சொல்றாரு. எதுக்காக இது தாய் கழகத்துன்னு அவர் சொல்ல வர்றாருன்னா எம்ஜிஆர் அங்க இருந்து தான் வளர்ந்தாராம். அதனால எம்ஜிஆர் அங்க இருந்து வந்து திமுகவுக்கு எதிராக தான் கட்சி ஆரம்பிச்சாரு. அதை சொல்லல அவரு. அங்க இருந்து வளர்ந்ததுனால தாய் கழகத்துல வந்து இணைஞ்சிட்டாராம். எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதா வந்து திமுகவை ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு செயல்பட்டு இருக்காங்க. இதே ஓபிஎஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 3 முறை முதல்வராக இருந்த ஒரு அதிமுக சார்பா. சோ அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர், அம்மாவோட விசுவாசி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பச்சோதி போல தீய சக்தி என்ற திமுக போயிட்டு அடைக்கலம் தேடுறாரு. யாருக்காக? தன்னோட சுயநலத்திற்காக, தன் மகனுடைய எதிர்காலத்திற்காக இன்னைக்கு திமுக போய் அடைக்கலமாகி இருக்கிற திரு ஓபிஎஸ் அவர்கள் பச்சோந்தி, எப்போ வேணா நிறம் மாறக்கூடிய ஒரு பச்சோந்தி தான் சொல்லணும். இன்னைக்கு அவரை வந்து அடையாளம் காணப்பட்டவர், ஒரு நகராட்சி தலைவரா சேர்மனா இருந்தவரை முதல் முறை எம்எல்ஏ, முதல் முறை சிஎம் ஆக்கின ஒரு கட்சிக்கு துரோகம் பண்ணிச்சுட்டு இன்னைக்கு போயிட்டு தீய சக்தி இந்த திமுக உட்கார்ந்துட்டு இருக்கார். அதுக்கு இந்த முதல்வர், இன்றைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு வந்து பாராட்டு விழா நடத்துறாரு. இவரை போல ஒரு விசுவாசமான யாரும் ஆள் இல்லை அப்படின்னு. இதெல்லாம் பாக்குற மக்கள் எல்லாம் இவங்க என்ன முட்டாள் நினைச்சிட்டு இருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. சார், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில போலீஸ் விசாரணையில இருந்து ஆகாஷ் என்ற இளைஞர் உயிரிழந்ததை பெரும் பரபரப்பா ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன சார்? சரி, ஆக்சுவலி மானாமதுரையில வந்து சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில சியோன் நகர்ல இருக்க ஒரு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்களுக்குள்ள பிரச்சனை வருது. அதுல குறிப்பா வந்து சியோன் நகர்ல இருக்கிற ஜெயக்குமார் அப்புறமா அழகர், இவங்க 2 பேரையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கும்பல்ல வந்து பயங்கரமா ஆயுதங்களால வெற்றதா சொல்லப்படுது. அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் சந்தேகத்தின் அடிப்படையில் வந்து கைது செய்யறாங்க. ஒருத்தர் வந்து ஆகாஷ், இன்னொருத்தரையும் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பையனை போலீஸ் லாக்அப்ல இறந்துட்டதா சொல்லப்படுது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா திமுக அரசாங்கம் பதவி ஏற்றதுல இருந்து இந்த 5 வருட காலத்துல 26வது லாக்அப் மரணம். சோ எங்க போயிட்டு இருக்கு காவல்துறை அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். சோ இதுல வந்து அவர் இறந்ததை வந்து அவங்க பெற்றோர்கள் வந்து ஒத்துக்க மாட்டேன்றாங்க. காவலர்களால அடித்து கொல்லப்பட்டான் என் பையன் அப்படின்னு சொல்றாங்க. பட் போலீஸ் என்ன சொல்லுது அப்படின்னா நாங்க விசாரணைக்காக கூட்டிட்டு போகும்போது தப்பிச்சு ஓடும்போது மேம்பாலத்திலிருந்து குதிக்கும் போது அவர் கால் எறும்பு முறிவு ஏற்பட்டு அவர் வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு செத்து போயிட்டுதான் சொல்றாங்க. பட் போலீஸ் இதை வந்து சொல்றத பெற்றோர்கள் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. என்ன அப்படின்னா அவங்க பையன் மருத்துவமனையில இருக்கும்போது அவருடைய தந்தை ராஜேஷ் கண்ணா என்றவர் வந்து பாத்தீங்கன்னா ஆகாஷோட அப்பா, அவங்க அம்மா ஆனந்தி, இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போலீசார் விசாரணை கூட்டு போய் காட்டு பகுதியில வச்சு என் பையனை கண்மூடித்தனமா தாக்குனாங்க, கல்லால எடுத்து அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல கூடுதலா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆகாஷ் அவர் வந்து பாத்தீங்கன்னா தலித் சமூகத்தை சேர்ந்தவர். ஜாதி பெயரை சொல்லி என் பையனை அடிச்சுதான் என் பையன் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு அவங்க பெற்றோர்கள் சொல்றாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையா அந்த சிவகங்கை மாவட்டத்துல மானாமதுரையில ஏற்பட்டு இருக்கு. இதுல நிறைய வந்து இவங்க இறந்த ஆகாஷோட தாயும் தந்தையும் உறவினர்கள் வந்து ரோட்ல இருந்து மறியல் பண்ணதுனால அங்க மிகுந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாகவும் நேஷனல் ஹைவேல ஏற்பட்டதாகவும் சொல்றாங்க. அவங்க அப்பா என்ன அப்படி சொல்றாரு அப்படின்னா ஜாதி பேரை சொல்லி திட்டினதுனால இவங்க
என் மகனோட சாவுக்கு காரணமான காவல்துறை அதிகாரிகள் மீது வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வந்து நடவடிக்கை எடுக்கணும். அதே நேரத்தில் கொலை முயற்சி வழக்கு போடணும். இதுல வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து நேரா வரணும். அது வரைக்கும் நாங்க வந்து பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டமுக்கு அனுப்புறதுக்கு கையெழுத்து போட மாட்டோம், பாடியை வாங்கவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஸோ தேர்தல் நேரத்துல இந்த விவகாரம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆளும் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் காவல்துறை வந்து நம்ம கேட்கறதுலாம் என்னன்னா, சட்ட பிரகாரம் நடத்துங்க, தண்டனை கொடுக்கறதுக்கு நீதிமன்றம் இருக்கு. காவல்துறை எதுக்கு? அடிக்கிறதுக்கு நீங்க யாரு? சோ தவறு செய்தாங்கன்னா அவங்க மீது வழக்க பதிவு செய்யுங்க. வழக்கு பதிவு செய்து நீதிமன்றம் அவங்களோட வேலையை பார்ப்பாங்க. நீதிமன்றத்தோட வேலையை நம்ம பார்க்கறதுக்கு நம்ம யாரு? நீதிமன்றம் அவங்களோட தவறு செய்திருந்தா நீங்க வந்து அவங்க தவறு செய்து உங்களை வழக்கு பதிவு செய்து அதுக்குண்டான ஆதாரங்களை கோர்ட்டில் சமர்ப்பிங்கள். அவங்க வந்து அதுக்குண்டான நடவடிக்கை எடுப்பாங்க. சோ லாக் அப் மரணம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மிகவும் கொடுமையான ஒரு செயல். சோ இது வந்து எப்படி போக போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கணும். சார், இதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டம் நாகநேரியில அருகே உள்ள பேராம்பட்டு கிராமத்துல கடந்த மார்ச் 2, 2026 அன்று இரவு நடந்த சம்பவம் மிகவும் கொடுமையான ஒரு சம்பவம். இது போல தொடர்ந்து தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சரியில்லாம போகுது. இந்த மாதிரியான சாதி அடிப்படையான மோதல்கள் வருவதற்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க சார்? திருநெல்வேலி மாவட்டம் நாகநேரியில வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 2ஆம் தேதி ஒரு டீ கடையில பேராம்பத்து கிராமத்தை சொன்ன ஒரு டீ கடையில உட்காந்து எல்லா டீ குடிச்சிட்டு இருக்காங்க. டீ குடிக்கும் போது வந்து ஒரு 3 பைக்ல வந்து பாத்தீங்கன்னா 6ல இருந்து 9 பேர் வந்ததா சொல்றாங்க. அவங்க வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா கண்மூடித்தனமா பெட்ரோல் குண்டியை வீசுறது மட்டும் இல்லாம அறிவாலை வெட்டி கொடூரமா செயல்பட்டதுனால இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் இறந்துடுறாங்க, 5 பேர் வந்து கொடுங்காயம் அடைகிறாங்க. அதுல இறந்ததுல வந்து பாத்தீங்கன்னா பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஜான் அப்படின்றவரும் இன்னொரு ஒரிசா மாநிலத்தை சேர்ந்த திரிநாத் கட்டா அப்படின்ற நபர் 2 பேரும் இறந்துடுறாங்க. இதுல இந்த சம்பவத்துல ஈடுபட்டவங்க அவங்கள வெட்டி கொண்டாங்க இல்லையா, அந்த சம்பவத்துல ஈடுபட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே 2023ல நடந்த மாணவன் சின்னதுரை மீதான தாக்குதல்ல இருக்கிறவங்க தான். சோ இப்போ இதுல இருந்து என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, ஒரு பிரச்சனையில இருக்கிறவங்களை சட்டம் ஒழுங்கு பேணி காக்கணும்னா அவங்கள வந்து கண்காணிக்கப்படணும். தவறு செய்தவர்கள் இதனாலதான் இந்த தவறு செய்தோம்னா இது மாதிரி பிரச்சனைகள் அவன் மீண்டும் ஈடுபடுறானா இல்லையா அப்படின்னு ஒரு காவல்துறை வந்து கண்காணிப்புல ஈடுபடணும். அப்படி ஈடுபடுறாங்களா கேட்டா நிச்சயமா நமது போலீஸ் வந்து ஈடுபடுறதே கிடையாது. சும்மா அப்பாவிங்களை போட்டு அடிக்கிறது, யூடியூப்ல எவ்வளவு வீடியோ போட்டாலும் அவனை தூக்கி உள்ள போடுறது, இந்த வேலையை தான் வந்து காவல்துறை செய்து கொண்டிருக்கிறதே தவிர இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, காவல்துறை சரியாக அவர்கள் பணியை செய்திருந்தாங்கன்னா நிச்சயமா இந்த பிரச்சனையை முன்கூட்டியே தடுத்து நிறுத்தியிருக்க முடியும். என்னன்னா ஒரு சாதி சம்பந்தமான ஒரு போஸ்டரை கிழித்ததாக சொல்லப்படுகிறது. அந்த கிழித்ததோட கோபத்தின் வெளிப்பாடு தான் இவங்க போய் வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து எப்படின்னா, நாங்குநேரி சம்பவத்தை போல ஏற்கனவே சாதி மோதல் பின்னணியில ஈடுபட்டவங்களை நம்ம கண்காணிக்கணும். காவல்துறை வந்து கண்காணிச்சு அவங்க மீது வந்து பாத்தீங்கன்னா அவங்கள ப்ராப்பரா வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்திருக்காது. அதே போல இந்த மாதிரி கயவர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சாதி என்ற அடிப்படையில பழிவாங்கும் குணத்தோட செயல்படுறாங்க. இந்த பழிவாங்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய தவறு. சரிங்களா? மனித தன்மையோட நாம நடந்துக்கணும். 2வது, அரசியல் தலைவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இளைஞர்களிடம் வந்து பாத்தீங்கன்னா சாதி வெறிய தூண்டுற மாதிரி தன் சமூகத்தோட விவரங்களை வந்து அவங்கள சொல்லி அவங்கள வந்து ஒரு சார்பு நிலையை சார்ந்ததாவே அவங்களை கொண்டு போறாங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நம்ம தலைவர்கள் வந்து வழி நடத்தணும் இளைஞர்கள்ல. குறிப்பா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நாகநேரி சம்பவத்துல 7 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுல 4 பேர் வந்து சிறார்கள், அதாவது சிறுவர்கள்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகார போட்டியில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ஒடுக்கி வைக்கணும், அடக்கி வைக்கணும் தான் நினைக்கிறமே கண்டி இந்த இடத்துல மனித தன்மையை மீறி செயல்படுறோம்ன்றதை யாருமே யோசிக்கிறது இல்ல. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா விசிக தலைவர் திரு திருமாவளவனை வரணும் அப்படின்னு சொல்லி மானாமதுரையில ஆகாஷ் இறந்தா இல்லையா, அவர் அப்பா சொல்றாரு அண்ணன் திருமாவளவன் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ஜாதி பிரச்சனையா தான் கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்களே கண்டி இங்க மனித தன்மையோ மனித உரிமை மீறப்பட்டதாவே யாருமே பாக்குறது இல்ல. சோ அப்படி இல்லாம எல்லாரும் மனித தன்மையோடு நடந்துக்கணும் அப்படின்றத வந்து எஜுகேட் பண்ணணும். சோ இந்த இடத்துல வந்து சட்டம் ஒழுங்குன்றது வந்து போலீஸ் வந்து பாதுகாக்கணும். சாதி கடந்த மனித நேயத்துலதான் இது இருக்கு. பிணையில வந்தவங்க மீண்டும் கொலை செய்வாங்க, இது மாதிரி விஷயத்துல ஈடுபடுவாங்க அப்படின்றது முன்னாடியே அவங்க வந்து காவல்துறை கண்காணிக்கணும். இது போல கண்காணிச்சாதான் இந்த மாதிரி சாதி கொலைகள் நடக்காமல் தடுக்கப்படும் என்றுதான் என்னுடைய இந்த இடத்துல எடுத்து வைக்கக்கூடிய ஒரு வாதம். நன்றி சார். அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளையும் பற்றி மிக தெளிவாகவும் நேர்மையாகவும் எங்களுக்காக அலசி
அலசி ஆராய்ந்து சொன்னீங்க. மக்களே, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கேள்விகளையும் கருத்துக்களையும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.